7.5 இன்ச் வந்து 1/4 வேஸ்ட், 1 இன்ச் டாட்டுக்காக சேர்த்து 8.5 இன்ச் வைக்கிறேன். அதுக்கப்புறம் 1.5 இன்ச் வந்து டாட்டுக்காக விடுறேன். இதுல வந்து மிடில் பாத்தீங்கன்னா 4.25 வருது. 4.25ல இங்க 1/2 இன்ச், இங்க 1/2 இன்ச். இதுதான் வந்து நமக்கு டாட் பாயிண்ட். இங்க வந்து 1/2 இன்ச் வந்து இந்த லாஸ்ட் பாயிண்ட்ல இருந்து இதை நான் மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது உயரம் வந்து 14 + 1/2 14.5 இன்ச் மார்க் பண்றேன். இன்னொரு இந்த இந்த ஷோல்டர் அளவு மட்டும் நான் ஒண்ணு சொல்றேன், அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த நீங்க வைக்கிற மாதிரி 8 டிவைட் பண்ணி பிளஸ் 1 இன்ச் சேர்த்து தானே நம்ம வைக்கிறோம். சப்போஸ் அந்த மாதிரி அளவு யாருக்கும் செட் ஆகல, யாருக்காவது ஒருத்தருக்கு செட் ஆகல அப்படின்னா 4 இன்ச் நெக் டீப் வச்சீங்க அப்படின்னா 1 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க ஷோல்டர்ல. சரிங்களா? அதுக்கப்புறம் 5 வைக்கிறீங்க அப்படின்னா 1.5 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. 6 7 வைக்கும் போது 2 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 8 9 10 இதுக்கு மட்டும் சாரி, இதுக்கு வந்து 3 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. 8 9 10க்கு. அதுக்கப்புறம் 11 அந்த மாதிரி போச்சு அப்படின்னா 3.5 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க வச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த வைட் நெக் இதெல்லாம் வைக்கும் போது கொஞ்சம் ஷோல்டர் ஃபால் வராம இருக்கும். அந்த அந்த மாதிரியும் நம்ம சில உடம்புக்கு கால்குலேஷன் வரும், இந்த மாதிரி வரும். நீங்க வந்து எது உங்களுக்கு ஆப்டா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். ஏன்னா இது எல்லாமே நம்ம அந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி வச்சிருக்கிற ஷோல்டர் அளவு தான் இது எல்லாமே. சரிங்களா? ஏன்னா நம்ம இப்போ 1 இன்ச்சுக்கு ஒரு 1/4 இன்ச் மைனஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி வரும்போது ரொம்ப டீப்பா வரும்போது டோட்டலா 1 இன்ச் ஷோல்டர்ல மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். அது நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால இந்த இதை வந்து நீங்க வச்சுக்கோங்க. டோட்டலா யாருக்கா இருந்தாலும் சரி, நீங்க எடுக்கிற ஷோல்டர் அளவு இப்போ வந்து ஒரு 14 இன்ச் நீங்க ஷோல்டர் அளவு எடுக்கிறீங்க. அப்ப பேக் நெக் வந்து 11 இன்ச் வருது அப்படின்னா இதுல நீங்க 3.5 இன்ச் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10.5 இன்ச் வருதுங்களா? 3.5 இன்ச் 10.5. அப்ப இதை வந்து நம்ம 2ஆ பிரிச்சு 5.25 வச்சா போதும். சரிங்களா? இப்ப இதே ஷோல்டர் வந்து 16 வருது, 11 இன்ச் வைக்கிறீங்க அப்படின்னா அதே 3.5 இன்ச் இதுல மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12.5 இன்ச் வரும். அப்ப அவங்களுக்கு 6.25 வச்சுக்கோங்க ஷோல்டர். சரிங்களா? நம்ம வேற எதையும் நீங்க பார்க்க வேண்டாம், ஷோல்டரை பார்த்துக்கோங்க. என்ன இந்த நெக்கினுடைய அளவு பார்த்துக்கோங்க. அந்த ஷோல்டருக்கு இந்த நெக்குக்கு நம்ம அந்த அளவுக்கு தான் அது எக்ஸ்பெண்ட் ஆகும். அதனால அதை மட்டும் வச்சுக்கோ, அந்த அளவை மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஆமா, இது 4 இன்ச்சுக்கு வந்து 4 இன்ச்சுக்கு 1 இன்ச் 1 இன்ச்சு, 5 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சு, 6 7க்கு 2 இன்ச்சு, 8 9 10க்கு 3 இன்ச்சு, அதுக்கு மேல 11 12 13 எல்லாம் போச்சுன்னா 3.5 இன்ச்சஸ். அப்படி வந்து நீங்க மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து நெக்கினோட டீப் வந்து ஒரு 9 இன்ச்சஸ் வைக்கிறேன். 9 இன்ச்சஸ் அப்படிங்கும் போது நம்ம 16 இன்ச்ல 9 அப்படிங்கும் போது 3 இன்ச்சு இல்லைங்களா? அப்போ 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 6.5 இன்ச்சு வரும் ஷோல்டர். சரிங்களா? 16 இன்ச்சு டோட்டலா 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டேன். அப்போ 6.5 இன்ச்சு வந்து எனக்கு ஷோல்டர் அளவு. ஆனா இந்த வைக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா ஆம்ஹோல் வந்து அதே 6.5 வைக்க கூடாது, நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு பார்த்துட்டு அதுல செட் ஆச்சு அப்படின்னா தான் அதுல வைக்கணும், இல்லாட்டினா தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். சரிங்களா? கம்மியா தான் வைக்கணும். இது எடுத்த உடனே 6.5 7 எல்லாம் போயிடக்கூடாது.
நம்ம வந்து பாடியோட அளவு ஒரு 5.5 இருந்து ஆம்போல் இப்போ ஒரு 14-15 இருக்குதுன்னா 5.5 இருந்தா கரெக்டா இருக்கும். ஒரு 16-16 வருது அப்படின்னா 6 இன்ச் வச்சா கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி நம்மளா ஒரு அசம்ஷன் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த டீப் இறக்கணும், ஆம்போல் டீப். இப்ப அந்த கால்குலேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம போடும்போது என்ன அளவு ஷோல்டர் வருதோ 1/2 இன்ச் பிளஸ் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? அந்த கால்குலேஷன் படி அதுவுமே என்ன ஆகும்னா ஆம்போல் ரவுண்ட் கம்மியா இருக்கிறவங்களுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். மேலையோ இல்ல பெருசா இருக்கவங்களுக்கு கீழையோ அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இதுக்கும் அதே ஃபார்முலா தான். நீங்க ஆம்போல் ரவுண்ட் வந்து மார்க் பண்றது கரெக்டா வரணும். அந்த ரவுண்ட் மட்டும் அதுக்குள்ள கரெக்டா வரணும். அவ்வளவுதான். இப்ப சப்போஸ் இப்ப நீங்க அந்த மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்தா இது இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ முன்ன பின்ன கூட வரலாம். ஷோல்டர் அளவு நமக்கு அது பிரச்சனை கிடையாது. ஷோல்டர் ஃபால் ஆகாம இருக்கணும், அதுதான் பிரச்சனை. சரிங்களா? எல்லா பாடிக்கும் எல்லா இதுக்குமே வந்துட்டு இப்படிதான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா மேக்சிமம் இந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணுங்க. இது இப்ப நான் உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் சொன்னதுதான். இப்ப அது அந்த ஒரு பிளவுஸ் வைட் நெக் போட்டு பார்த்தாலே தெரியும். அவ்வளவு பெரிய வைடுக்கே அது ஷோல்டர் கரெக்டா ஃபிட்டிங் வருது அப்படின்னா நீங்க அந்த மாதிரி பாடிக்கு எல்லாமே இந்த மெஷர்மெண்ட்டையும் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். நீங்க அப்படியே ஒவ்வொரு இதுக்கும் அப்படியே சார்ட் மாதிரியே கூட நீங்க போட்டுக்கலாம். பேக் நெக்கு, ஷோல்டர் இது போட்டுட்டு இந்த அளவு அப்படின்னா நீங்க அதை பார்த்து பார்த்து அப்படியே கூட கட் பண்ணிக்கலாம். அது ஒவ்வொன்றுக்கும் நீங்க கால்குலேஷன் போட வேண்டாம். அது அப்படி வந்தாதான் அந்த பாடிக்கு அது கரெக்டா இருக்கும். சரிங்களா? அது என்ன ஷேப் வருதோ அதுபடி நம்ம தைச்சாதான் அது பாடிக்கு கரெக்டா வரும். நம்ம இறக்கிட்டே போனோம்னா கை வந்து பெருசா தெரியும். அந்த அந்த குழிவு வந்து கொஞ்சம் நீளமா வந்துச்சுன்னா கை வந்து ஸ்லிம்மா தெரியும். சரிங்களா? ஆனா நம்ம எதுவுமே நம்ம டிசைட் பண்ண முடியாது. இதுல என்ன கால்குலேஷன் வருதோ அந்த மாதிரி தான் நம்ம வைக்க முடியும். சரிங்களா? இப்ப இதுல வந்து நான் 6.5 வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இடுப்பு சுற்றளவு, அதுக்கப்புறம் உயரம் 14.5 இன்ச்சு, இங்க 6.5 இன்ச்சு, அதே மாதிரி இங்கேயும் 6.5 இன்ச்சு. இதுல செஸ்ட் ரவுண்டு 35 பிளஸ் 4 அப்போ 9.25 வருது. 9.25 மார்க் பண்றேன். இதுலதான் நான் வந்து இப்ப ஆம்போல் கரெக்டா வருதான்னு பார்க்கணும். இதுல மிட் பாயிண்ட வச்சுட்டு இங்க ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு இதை வச்சுக்கோங்க. இந்த இது வந்து இங்கதான் இருக்கணும். சரிங்களா? இது ரொம்ப இப்படியெல்லாம் வரக்கூடாது. இப்படி வந்தா ஆம்ஹோல் ஷேப் மாறிடும். இங்க வந்து 1/2 இன்ச் கேப் இருக்கணும். அது மேலதான் இந்த ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சா நீங்க ஃப்ரீயா வரைகிற மாதிரி இருந்தா இது தேவையில்லை. நீங்க சப்போஸ் எனக்கு இந்த கர்வ் வரலன்னு கேட்டனால நான் இது வைக்கிறேன். அப்படி வந்தாலும் நீங்க இதோட மிட் பாயிண்ட் பார்த்துட்டு இங்க 1/2 இன்ச் தள்ளிட்டு இப்படி வச்சு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அது எல்லா ப்ரொசீஜரும் ஒண்ணுதான். இல்ல அது 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 எதனாலன்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து தின்னாக்கும் போது நம்ம நெக் டீப்பாக்கும் போது 3.5 இன்ச் மைனஸ் பண்றோம் இல்லைங்களா? அப்ப இங்க இருக்க அளவு இங்க வரும். அப்ப எனக்குமே ஆம்ஹோல் இப்படிதான் வரும். இந்த ஷேப் தான் வரும். இது மட்டும் தான் கொஞ்சம் மேலே ஏறும். அந்த ஷேப் வந்து அந்த ஷோல்டருக்கு தகுந்த மாதிரி தான் மாறும். இதுவே நீங்க வேற பிளவுஸ் தைச்சீங்கன்னா அந்த மாதிரி வராது. அது வேற மாதிரி ஆம்ஹோல் வரும். சரிங்களா? அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. இப்ப இங்க 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த 1/2 இன்ச் இங்க கரெக்டா வச்சுட்டு இந்த 1/2 இன்ச் அவுட்டர்ல விட்டுட்டு நீங்க லைன் போட்டுக்கோங்க. அப்பதான் அது கரெக்டா வரும். நம்ம இப்படி வச்சு வச்சோம் அப்படின்னா இன்னும் மேல ஏறி போயிடும். இப்ப இதை வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். 16 இன்ச் வந்து ஆம்ஹோல் ரவுண்டு வரணும். இங்க 1/2 இன்ச் நம்ம ஷோல்டர் இதுக்கு விட்டாச்சு. இப்ப இந்த லைன்லயே தான் நம்ம கட்டிங் போடுவோம். இதுல பாத்தீங்கன்னா 7.25 வருது. ஒரு பாயிண்ட் மட்டும் கம்மியா இருக்கு. அது நம்ம வெட்டும் போது கொஞ்சம் இப்படி வெட்டிட்டோம் அப்படின்னா அது கரெக்ட் ஆயிரும். சரிங்களா? அதுக்காக அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக நம்ம ஆல்ட்ரேஷன் இது பண்ண தேவையில்லை. அப்படி உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா ஒரு நூல் மட்டும் கீழே இறக்குனீங்கன்னா போதும். வேற எதுவுமே பண்ண வேண்டாம். நிறைய வித்தியாசம் வந்தாதான் நம்ம 4 இன்ச் 1/2 இன்ச் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதுல பார்த்தா சும்மா ஒரு எட்ஜ் மட்டும்தான்
இவ்வளவு மட்டும்தான் வித்தியாசம் வருது. அதுக்கு மட்டும்தான் நான் இங்க இறக்கியிருக்கேன். இதுல வந்து நம்ம எப்படி தைச்சாலும் தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆம்ஹோல்னுடைய ஸ்டிச்சை மெஷர் பண்ணும்போது ஒரு இன்ச்சோ டோட்டலா 1 இன்ச் வந்து 1 இன்ச்சோ 1.25 நமக்கு லூஸ் வரணும். அப்பதான் நம்ம ஆம்ஹோலுக்கு ஃபிட் ஆகும். ஆனா அதுவே நீங்க ஸ்லீவ்லெஸ் போடும்போது ஒரு 1/2 இன்ச் மட்டும் அதிகம் இருந்தா போதும், ரொம்ப தேவையில்லை. ஏன்னா நமக்கு ஸ்லீவ் இருந்தாதான் லூஸ் தேவைப்படும். இது வந்து அதுக்கப்புறம் ஓப்பன் தான் அப்படிங்கும்போது வேஸ்ட் மாதிரி தான். என்ன அளவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்தா போதும். ஒரு லூஸுக்காக மட்டும் ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ எக்ஸஸா இருந்தா போதும். நெக்கு வந்து நான் இதுல வைடு வந்து 3.5 இன்ச் வைக்கிறேன். 9.5 இன்ச் இறக்கம். 9 + 1/2. இப்ப இதுல ஷோல்டர் அளவு என்ன வரும் அப்படின்னா 3 இன்ச் வருது. அப்ப 2.25 இன்ச் ஷோல்டர்னுடைய திக்னஸ் வரும் இதுல. இங்க இங்க 1/2 இன்ச், இங்க 1/4 இன்ச் போக நமக்கு வந்து 2.25 இன்ச் வரும். அப்ப இங்க உங்களுக்கு கம்மியா வேணும் அப்படின்னா நீங்க இங்க இருக்க அளவை இங்க ஸ்லீவ்லெஸ்க்கு மட்டும்தான் இங்க 1/4 இன்ச், இங்க 1/4 இன்ச். ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது இங்க 1/2 இன்ச், இங்க 1/4 இன்ச். அதே மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப் வேணும்னாலும் இது எந்த இடத்துல கரெக்டா அந்த ரவுண்ட் சீட்டிங் ஆகுதோ அப்படி திருப்பிக்கலாம். இத என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இது இப்படி வேணும்னாலும் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வேணும் அப்படின்னாலும் இப்படி வரும். இது என்ன ஷேப்ல மாத்துறீங்களோ அந்த ஷேப்புக்கு உங்களுக்கு ரவுண்டு ஷேப் மாறும். ஓகேங்களா? என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல நீங்க அதை வெட்டிக்கலாம். இந்த பேக் தட்டை நான் கட் பண்ணிடுறேன். இது வந்து டாட்டுக்காக நீங்க வேணா இதை மறுபடியும் கூட மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கரெக்டா 8 இன்ச் ஒரு பாயிண்ட் மட்டும் தள்ளி வருது. ஆனா ஒன்றும் அது பிரச்சனை இல்லை. இது வந்து நமக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு, இது வந்து ஆம்ஹோல் ரவுண்ட். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன்ல போடுவோம். இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் இந்த பிளவுஸுக்கு மட்டும், கட்டோரி பிளவுஸுக்கு மட்டும் நீங்க ஃப்ரண்ட் வந்து வேற ஒரு பேப்பர்லயோ அல்லது வேற ஒரு கிளாத்லயோ போட்டீங்க அப்படின்னா தான் நம்ம அதை கிராஸ் வச்சு வெட்ட முடியும். இப்போ இதுலயே நான் மார்க் பண்றேன். இது வந்து ஸ்ட்ரைட்ல போட்டுக்கணும், கிராஸ் போடக்கூடாது, ஸ்ட்ரைட் தான் போடணும் கட்டோரி பிளவுஸுக்கு. கட்டோரி பிளவுஸுக்கு நீங்க இந்த சைடெல்லாம் ரொம்ப ஹைட் எல்லாம் ஏற்ற தேவையில்லை. நார்மலா 3, 2.5 அப்படி இருந்தா போதும். சரிங்களா? சைடு யோக் வந்து ரொம்ப மேலே ஏற்ற வேண்டாம். டிஸ்டன்ஸ் எல்லாம் அதே அளவு தான். நீங்க டாட்டினுடைய அளவு எவ்வளவோ அந்த அளவு நீங்க வச்சீங்கன்னா போதும். 1, 1.25 எப்படி வருதோ அந்த அளவு வச்சீங்கன்னா போதும். ஃப்ரண்ட் நெக் அப்படிங்கும்போது 7 இன்ச் வைக்கிறேன்.
எப்பவுமே வெட்டும்போது அது யோக்குக்கு இதுக்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கான்னு பார்த்து வச்சுக்கோங்க. எப்பவுமே ஷோல்டர் ஆம்ஹோல் அதே தான். நெக்கு நம்ம எப்படி வேணுமோ அப்படி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் இங்க மட்டும் லைட்டா பண்ண போதும். இந்த பேக் தட்டை நம்ம எடுத்துடலாம். இதுல வந்து நம்ம ஆம்ஹோல் வந்து ரொம்ப இறக்கி வெட்டக்கூடாது. ஏன்னா இங்க நம்ம ஆம்ஹோல் டாட் வந்து போட மாட்டோம் கட்டோரி பிளவுஸுக்கு. அதனால சும்மா லைட்டா, ஏற்கனவே நம்ம டீப் ஆம்ஹோல் தான் வெட்டி இருக்கோம். சும்மா லைட்டா மட்டும் நார்மலா வெட்டுறதை விட கம்மியா வெட்டினீங்கன்னா போதும். ஏன்னா இங்க நம்ம டாட் போட போறது இல்ல. அதனால இந்த இடம் ரொம்ப ஓப்பன் ஆகக்கூடாது. அதனால சும்மா லைட்டா மட்டும் கட் பண்ணீங்கன்னா போதும். ரொம்ப சும்மா வெட்டணுமே அப்படிங்கறக்காக மைல்டா மட்டும் வெட்டினீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட் வந்து இந்த 1/2 இன்ச் நீங்க விட்டுருங்க. இதுக்கப்புறம் இதை மெஷர் பண்ணக்கூடாது. 36 அப்போ 9 இன்ச்சு. அதுக்கப்புறம் இங்க 4.5 இன்ச்சு. இப்போ இந்த இடம் நமக்கு இதான் மிட் பாயிண்ட். ஓகேங்களா? இதான் மிட் பாயிண்ட். இதுக்கு கீழே 4.5 இன்ச்சு. இப்போ கட்டோரி பிளவுஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ரொம்ப நம்ம கிராஸ் கட் வைக்கிற மாதிரி ரொம்ப மேலே கொண்டு போக வேண்டாம். சும்மா லைட்டா இங்க இருந்து ஒரு இன்ச் அல்லது 1.5 இன்ச் மட்டும் நீங்க மேலே ஏத்துனா போதும். இது வந்து ரொம்ப இப்படி மேலே ஏறி வர வேண்டாம் இந்த இடத்துல. ஓகேங்களா? இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு சுற்றி கட் இது எக்ஸஸா விட்டு தான் கட் பண்றேன். எவ்வளவு அளவு வேணும்னு மட்டும்தான் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம ஆம்ஹோல் வந்து லைட்டா கட் பண்ணிக்கலாம். அதுவும் இது ஸ்ட்ரைட்டா இருக்கிறனால ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆகாது. இருந்தாலும் நீங்க லைட்டா வெட்டினீங்கன்னா போதும். இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க எப்பவும் போடுற மாதிரி ரஃபா ஒரு
லைன் போட்டுக்கோங்க. இங்க வந்து அந்த 3 இன்ச்சு இதுக்கு நான் லைன் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்றேன்னா இந்த லைட்டை இப்படி கிராஸ் பண்ணிட்டு இந்த சென்டர் வந்து நம்ம எப்படி எல்லா பிளவுஸுக்கும் எப்படி பண்ணுவோமோ அதே தான். மிட் பாயிண்ட்ல இது பண்ணிட்டு நமக்கு டாட் வந்து எங்க வரணும் அப்படிங்கிறது 3 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சு வரணும். இது வந்து நம்ம இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? கீழே கீழே தான் வரும். ஏன்னா நமக்கு அது அளவு இல்ல. நமக்கு வந்து இதோட நின்றோம். இங்கதான் நமக்கு இதுதான் அளவு. இங்க போறது வந்து நம்ம சும்மா இப்படி மடிச்சுதான் விட போறோம். ஒரு சிலர் இதை வெட்டியே விட்டுருவாங்க ஸ்ட்ரைட்டா. அங்க வெட்டினா அந்த பிசுறு வரும். இதுன்னா இப்படி ஃப்ரண்ட் சைடு நம்ம தள்ளி விட்டோம் அப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா திக்கா இருக்கும். அதனாலதான் இதை இப்படி வைக்கிறது. மத்தபடி இது வந்து எக்ஸஸா இருக்கிற கிளாத் தான். இது நமக்கு அளவு இல்ல. இது போயிடும் நமக்கு. இது சொல்றீங்களா? அது வந்து நான் இப்போ அதுக்கு ஒரு இது வந்து இது சொன்னேன்ல. இப்ப நம்ம செஸ்ட் ரவுண்ட வந்து 12 பிரிச்சா என்ன வருதோ அது இங்க வச்சுக்கலாம். அப்போ வந்து என்ன ஆகும்னா ஒரு பிலோ 32 33 அப்படிங்கும் போதெல்லாம் 2.25 அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஒரு 40 வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 3.25 வரும். அப்புறம் அதுக்கு மேல பஸ்ட் சைஸ் பெருசாக பெருசாக அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். 2.25 வந்து ஒரு 28 30 32 இதுக்கு மட்டும்தான் 2.25 வரும். அதுக்கு மேல இருக்கவங்களுக்கு எல்லாம் 3 வரும். அதுக்கப்புறம் 3.25 அப்படிதான் வரும். எல்லாத்துக்கும் சடனா சேஞ்ச் ஆகாது. ஒவ்வொரு குறிப்பிட்ட மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு இதுதான் மாறும். இப்ப இது வந்து நம்ம கை வெட்டியாச்சு. இந்த இடத்துல நம்ம நாச் போட்டுக்கலாம். இந்த இடத்துல சும்மா லைட்டா மட்டும் இது எப்பவும் எல்லாம் இப்ப பண்ணின வரைக்கும் நீங்க நார்மலா ஒரு பிளவுஸுக்கு என்னென்ன பண்ணுவீங்களோ அதான் பண்ணிடு. சரிங்களா? இதுக்கப்புறம் யோக் வந்து இதுக்கு எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். அது அது கம்மியா இருந்தா உங்களுக்கு பாதியோட நின்றும். அதிகமாக தான் கீழே வரைக்கும் வரும். ரொம்ப அதிகமா வெட்டினீங்கனாலும் உங்களுக்கு டைட் ஆயிரும். சரிங்களா? அதனால அந்த கழுத்து லூஸ் வருது அப்படிங்கும் போது அது வராம இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் அது வெட்டுறோம். இதுல பட்டியோட நீளத்தையும் இதையும் மட்டும் செக் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி தெரியும் நமக்கு. இடுப்பு சுற்றளவு பிளஸ் 1 இன்ச்சு டாட்டு பிளஸ் 1.5 இன்ச்சு வந்து நம்மளுக்கு வந்து சீம் அலவன்ஸ். இப்ப மொத்தமா 10.25 இன்ச் வருது. அப்ப பட்டியினுடைய நீளம் வந்து 10.25. சரிங்களா? நம்ம இங்க 3/4 இன்ச்சு போச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 9.25 9.5 வரும். சரிங்களா? இங்கதான் நம்ம மெஷர் பண்றோம். அதனால நீங்க இங்க என்ன அளவு வருதோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. 10 இன்ச்சு வருது. இப்ப இங்க நம்ம மெஷர் பண்ணும்போது 10 இன்ச்சு வருது. ஓகேங்களா? இப்ப நமக்கு பட்டியினுடைய நீளம் வந்து 10 இன்ச்சு. அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உயரம் வந்து 3 பிளஸ் 1.5 4.5 இன்ச்சு 3 இன்ச்சு உயரம். அது வந்து நம்ம எப்பவும் போல வச்சுக்கலாம். இப்ப வந்து இதை நம்ம எடுத்துடலாம். இது நெக்ல இருந்து நம்ம இந்த ஷோல்டர் அளவு விட்டுட்டு ஒரு 5.5 இன்ச்சுக்கு நீங்க மார்க்கிங் வச்சுக்கோங்க. நெக்ல இருந்து கீழே 5.5 இன்ச்சு. சரிங்களா? எவ்வளவு டீப் நெக்கா இருந்தாலும் பரவாயில்ல, மேல போனாலும் பரவாயில்ல. ஆனா மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப குட்டியா இருக்கு, ஒரு 4 இன்ச்சு தான் நெக் வருது அப்படின்னா கொஞ்சம் இறக்கிதான் நம்ம இந்த கட் போட்டாகணும். ஏன்னா 4க்கு மேல எல்லாம் கொண்டு போனா அந்த கப் ஷேப் வந்து நம்ம நீட்டா வராது. அதனால மேக்சிமம் ஒரு 6 இன்ச்சாவது நமக்கு கழுத்து இறக்கம் வரணும். அப்படி 6 இன்ச்சு வருது அப்படின்னா இந்த 5.5 இன்ச்ச ஒரு 5 இன்ச்சா நம்ம மாத்திக்குவோம். நெக்குக்கு தகுந்த மாதிரி இந்த ஷேப் இந்த அளவு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்க இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 2 இன்ச் மட்டும் டவுன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம இங்க 3 இன்ச் இருந்தா இங்கேயும் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க.
இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது இப்படி ஷேப்பு வரணும்னா கொஞ்சம் முன்ன பின்ன கூட வச்சுக்கலாம். இப்படி இப்படி கொண்டு போய் இது பண்ணாம கரெக்டா இப்படி கொண்டு வந்து இந்த ஷேப்ல கொண்டு வந்துடலாம். இதுவே நெக் இன்னும் கொஞ்சம் மேல இருந்தா இந்த ரவுண்ட் இன்னும் கொஞ்சம் மேல இருந்து வரும். ஒரு 1/2 இன்ச்சு தான் மேலையும் கீழையுமா மாறும். சரிங்களா? அப்ப இங்க இருந்து நம்ம இதை வந்து இந்த ஷேப்ல நம்ம இங்க கொண்டு வந்துடலாம். இது எப்பவும் போல நம்ம இங்க பிடிக்கிற இதே டாட் தான். இந்த 2 டாட் தான் வரும், இங்க டாட் வராது. இதை நம்ம இப்ப கட் பண்றோம் அப்படிங்கும்போது இதை ரெண்டையும் ஜாயின் பண்றதுக்காக நமக்கு வந்து கொஞ்சம் சீம் அலவன்ஸ் தேவைப்படும் இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுல வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு கட்டிங் போட்டுக்கோங்க. அது வந்து இதுக்கு சீம் அலவன்ஸ். சரிங்களா? ஆமா, பேப்பர்ல வெட்டி தான் வைக்கணும். பேப்பர்ல வந்து நீங்க அப்படியே வெட்டி இப்ப இதுக்கு வந்து நீங்க எப்பவும் போல பேப்பர்ல 2ஆ வெட்டிட்டீங்கன்னா 2க்குமே தைக்கிற அளவுக்கு நீங்க எவ்வளவு தைப்பீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணனா போதும். சரிங்களா? இப்ப இதுக்கு நான் என்ன, இது கிளாத்ல நான் இது வெட்டிட்டேன். இப்ப இதை வந்து நான் இப்படி வெட்டி எடுத்துட்டு இந்த போர்ஷன் வந்து கிராஸ்ல போடணும். இது வந்து ஸ்ட்ரெயிட், இதை வந்து நம்ம கிராஸ்ல போடணும். சரிங்களா? இதுக்குதான் இதை வந்து நம்ம கிராஸா வெட்டும் போது சைட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணணும். சரிங்களா? இப்ப இதை வந்து இந்த அளவுல நான் வெட்டுறேன். இது கிளாத்துங்கிறனால இந்த அளவுல வெட்டுறேன். நீங்க பேப்பர்னா 2யுமே வெட்டிட்டு 2க்குமே 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க. இப்ப இது வந்து நான் கிராஸ்ல போட்டுட்டு இது வந்து இப்ப ஸ்ட்ரைட்டா இருக்கு இந்த பீஸ். இப்படி வச்சா இது ஸ்ட்ரைட், இப்படி போட்டா இது கிராஸ். அப்ப எனக்கு இந்த பக்கம் எவ்வளவு வரணும் அப்படிங்கிறது 3 இன்ச்சு இங்க எடுத்திருக்கோம். அதே 3 இன்ச்சு இங்க வரணும். தைக்கிறதுக்காக 3.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணேன். 3.25 இருந்தா நம்ம எவ்வளவு தைக்கிறோமோ அந்த அளவு இருந்தா போதும். சரிங்களா? கீழே ஒரு 1/2 இன்ச்சு டவுன் பண்ணிக்கோங்க. இங்க எந்த அளவுக்கு தைக்கிறதுக்காக விட்டுருக்கீங்களோ அதை மட்டும் சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு டாட் வந்து என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் ஷேப் வரணும்னா ஒரு 1/2 இன்ச் அவுட்டர்லயும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க எதுவுமே பண்ணல. நெக் சைட்ல இது நெக், இது நெக் இது நெக்கு. இங்கதான் ஆம் ஹோல் வரும். இந்த கப் ஷேப்புக்கு மட்டும் சப்போஸ் உங்களுக்கு கப் ஷேப் வந்து நல்லா ஷார்ப்பா பெருசா கரெக்ட் இது வேணும் அப்படின்னா இங்க வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பண்ணிதான், இது எந்த அளவா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா அது ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு உள்ள போயிரும், ஏறி இறங்கி வரும் இல்லைங்களா? இப்ப பிரின்சஸ் கட்டை நம்ம தைக்கும் போது என்ன ஆகும்னா கீழே வந்து அன்ஈவனா வருது இல்லைங்களா? அந்த மாதிரி அன்ஈவனா வர்றதுக்காக தான் இங்க கீழே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். இது வந்து கப் ஷேப் வந்து இன்னும் லூஸ் வேணும் அப்படின்னா இங்க கொடுத்துக்கலாம், இல்லாட்டினா நீங்க இதை ஸ்ட்ரைட்டாவே வெட்டிக்கலாம். இங்க வெட்டுறதுனால எதுவும் அஃபெக்ட் ஆகாது. நீங்க இந்த டாட்டை மட்டும் இன்னும் கொஞ்சம் தள்ளி பிடிச்சா போதும். இங்க இருக்கிறத இங்க கொஞ்சம் சேர்த்து பிடிச்சா போதும். நமக்கு தேவை யோக்கனோட அளவு 10 இன்ச்சு, அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ இல்ல, இப்ப நீங்க 2ஆ வெட்டும் போது இப்ப இங்க இவ்வளவு கிளாத் விட்டுருக்கோம், இங்க 1/4 இன்ச்சு தைக்கிறதுக்கு மட்டும், அதுலயும் 1/4 இன்ச்சு தைக்கிறதுக்கு மட்டும் விட்டா போதும். அதே மாதிரி கீழே வந்து 1/2 இன்ச்சு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இந்த வளைவு வரும்போது உங்களுக்கு தைக்கும் போது ஷார்டேஜ் ஆகும். எவ்வளவு தைக்கிறோமோ அதை மட்டும் நாட்ச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் டாட் இது கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம அப்ப இந்த இடம் என்ன ஆகும்னா உங்களுக்கு நிறைய கிளாத் வரும் ஷேப்பு. சரிங்களா? இது வந்து நான் கிராஸ்ல போட்டிருக்கேன். இப்ப இதுல வந்து நீங்க இதை வந்து கரெக்டா நெக் சைடு வந்து கரெக்டா ஸ்டிச் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப இதுல பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டா வரும்.
இங்க வந்து உங்களுக்கு இங்க ஒரு டாட் வந்துரும். இந்த ஹைட் வந்து ரொம்ப ஷார்ப்பாலாம் வராது. கொஞ்சம் இப்படி இறங்கி தான் வரும். கிராஸ் கட்டிங் மாதிரி வராது. இது கொஞ்சம் இறங்கி தான் வரும். அப்ப இது வந்து நம்ம மெஷர் பண்ணும்போது இதுல 9.5 இன்ச் வருது. இதுல 9.25 வருது. அப்போ இதுல மட்டும் ஒரு 1/4 இன்ச் மட்டும் குறையும். இது வந்து குறையக்கூடாது. ஏன்னா இது நம்ம யோக்குக்காக மெஷர் பண்ணியிருக்கோம். அப்ப இது வந்து நம்ம குறைச்சிக்கலாம். இந்த இதை வந்து நம்ம இப்படி எப்பவுமே இப்படி ஃப்ரண்ட்ல இப்படி இது பண்ணிடுவோம். அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த இடம் கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும். ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த முக்கோணமா ட்ரையாங்கிள் ஷேப் வர்றதை இப்படி முன்பக்கமா இப்படி தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டா இருக்கும். இப்போ இதுல நீங்க வந்து இந்த 1/4 இன்ச்ல இருந்து நீங்க அப்படியே ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இப்படி வித்தியாசம், அவ்வளவுதான். ஷேப் இப்படி வந்து சாரி பிளவுஸ் தான் நம்மளுக்கு வந்து அது ஃபிட்டிங் வந்து நல்லா இருக்கும். என்ன ஆகும்னா இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் கிராஸ் போட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வந்து ஃபுல்லா சாகிங் ஆகும். அதாவது ஹெவி பஸ்டா இருக்கவங்களுக்கு, கொஞ்சம் சாகிங் பஸ்டா இருக்கவங்களுக்கு முன்னாடி இழுத்துட்டே வரும். சரிங்களா? அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைட் கட் பிளவுஸ் போடணும். ஆனா ஸ்ட்ரைட் கட் பிளவுஸ் போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா கப் ஷேப் வந்து ரொம்ப பிரஸ் ஆன மாதிரி இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த 2 ப்ராப்ளமும் வராம இருக்கணும்னா ஸ்ட்ரெயிட் கட்டும் வேணும், கிராஸ் கட்டும் வேணும். அப்போ பஸ்டுக்கு வந்து கிராஸ் கட் வேணும், பாடிக்கு வந்து ஸ்ட்ரெயிட் கட் வேணும். அப்ப அந்த மாதிரி ரெண்டையும் நம்ம மேட்ச் பண்ணி போடும்போது கப் ஷேப்புக்கு லூஸ் கரெக்டா வந்துடும். நமக்கு கப்பும் வந்து கீழே சாகிங் ஆகாது, ஃபிட்டிங் நீட்டா. இது இந்த பழைய இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா டான்சர்ஸ் வந்தீங்கன்னா இது ஒரு கலராகவும் இது ஒரு கலராகவும் வச்சு பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த கட்டோரியில இருந்து அந்த டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். இதுல வந்து நம்ம இது வந்து ஸ்ட்ரெயிட்டா வச்சோம் அப்படின்னா பாடியில ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும். ஷோல்டர் சைடு எல்லாமே ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும். இதுக்கு வந்து அப்ப கப் ஷேப் வந்து பிரஸ் ஆன மாதிரி ஆயிடும். இப்ப இதை கிராஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா கப் ஷேப்பும் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். போடும் போதும் ஒரு நல்லா ஒரு சாரி கட்டும் போதும் நல்லா நமக்கு ஒரு ஃபிட்டிங் வந்து நீட்டா தெரியும். சரிங்களா? அதுக்காக இது நிறைய பேர் அப்போலாம் ரெகுலரா நிறைய பேர் போடுவாங்க. இப்பதான் அதனோட இது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்ப இது நெக் வந்து இந்த ஷேப்ல வந்துரும். இது இப்படி இப்படி வந்துரும். அதுக்கப்புறம் அது தைக்கும் போது அது கரெக்டா ஃபிளெக்சிபிள் ஆயிக்கும். அப்புறம் இங்க கீழே எக்ஸஸா வரதை மட்டும் வெட்டிட்டு நம்ம எப்பவும் வெட்டுற அதே 10.5 இன்ச்சு யோக்கு தான். இதுக்கு முன்பக்க உயரம் வந்து முன்னாடி வைக்கிற யோக்குனோட அளவு வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா இது ஸ்ட்ரைட்டா வரனால இது எவ்வளோ இப்ப ஸ்டிச் பண்ணும்போது இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க எவ்வளோ எக்ஸஸா வருதோ அதை வந்து நீங்க வெட்டிருங்க. ஆனா நமக்கு மேக்சிமம் அந்த சைட்ல வெட்டாத மாதிரி பாத்துக்கணும். ஏன்னா அது யோக் வந்து அப்புறம் மறுபடியும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இது வந்து இந்த ஷேப்ல தான் இருக்கும். இங்க டாட் பிடிக்கும் போது நெக் வந்து மேல வரும். இப்ப இது பாத்தீங்கன்னா இது படிஞ்ச மாதிரி இருக்கும். இது நல்லா நல்லா இது பண்ண மாதிரி டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். இது நல்லா பிளாட்டா இருக்கும். இந்த இடம் மட்டும் நமக்கு உயரமா இருக்கும். இதுல வந்து சைட்ல 3 இன்ச்சு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இங்க உயரம் அதிகமா இருக்கு, இங்க கம்மியா இருக்கு. அப்ப இங்க 3 இன்ச்சு வர இடத்துல இங்க 2 இன்ச்சு தான் வரும். அப்ப இங்க வந்து நம்ம இங்க 4.5 இங்க 3.5. இது வந்து ரொம்ப ஸ்லாண்டிங்கா வராது, லைட்டா தான் வரும். இது மட்டும் இப்படி வரும். இந்த ஷேப்ல தான் வரும். அப்ப இங்க 3+1 4க்கு நாட்ச் போட்டுக்கோங்க. அதுக்கு நேரா நாட்ச் இங்க போட்டுக்கோங்க.
இதான் வரும். இது ரொம்ப உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் கிராஸ் வேணும்னா இதை லைட்டா இப்படி கிராஸ் பண்ணலாம். தேவையில்லை அப்படின்னா இப்படியே விட்டுறலாம். இதோட அட்டாச் பண்ணி இதை ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இதுல இதை அட்டாச் பண்ணி அப்புறம் ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாம். இதோட நம்ம ஸ்டிச் போட்டுருவோம். இதோட நமக்கு கரெக்டா. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் வெட்டுறது எல்லாமே இத பேப்பர்லயே வெட்டிக்கோங்க. பேப்பர்ல வெட்டிட்டு மேல இருந்து ஒரு 5.5 இன்ச்சு அல்லது 5 இன்ச்சு அந்த அளவு தான் வரும். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா ரொம்ப நெக் சைடு போயிடும். அதனால 5, 5.5 அந்த அளவுக்கு மட்டும் நீங்க இங்க டீப் அந்த இது கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் இத வந்து நீங்க இங்க ஒரு 2 இன்ச்சு கேப். ரொம்ப பெரிய பாடியா இருந்தா மட்டும் 2.5 இன்ச்சு வரும். இல்லாட்டினா நார்மலா 2 இன்ச்சு தான் வரும். 2, 2.25 அவ்வளவுதான். ஏன்னா இது வரைக்கும் தைச்சிருவோம். தைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 2 இன்ச்சு இருந்தா போதும். 1/2 இன்ச்சு இங்க போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இங்க என்ன 2.5 இன்ச்சு தான். ஏன்னா இந்த வளைவான ஷேப் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த கப் ஷேப் சுத்தி வர்ற அந்த இந்த லைன் வந்து நமக்கு முக்கியம். நம்ம கப் ஷேப் வந்து இதுக்குள்ளதான் ஃபிட்டிங் ஆகும். இங்க இருக்கிறது வந்து ஆம்ஹோல் சைடு. அதனால இதை மட்டும் கரெக்டா இந்த ஷேப் நம்ம கொண்டு வரணும். பிரின்சஸ் கட்டுக்கு எப்படி நம்ம ஷேப் கொண்டு வரமோ அதே மாதிரி இதுக்கும் நம்ம ஷேப் கொண்டு வரணும். இங்க வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா தான் வேணும் அப்படின்னாலும் இதை நீங்க லைட்டா இப்படி ஸ்லாண்டிங் பண்ணிக்கலாம். அது எல்லாமே அவங்க கப் ஷேப்பு பாடி இதெல்லாம் பொறுத்து தான். கப் ஷேப் பெருசா இருக்கவங்களுக்கு இங்க ஸ்பேஸ் கொடுக்கணும். கம்மியா இருக்கவங்களுக்கு இந்த உயரத்தை நம்ம குறைச்சிக்கலாம். எல்லாமே நார்மலா எப்படி ஒரு ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்றோமோ எல்லாத்துக்குமே அதே தான். எல்லாத்துக்கும் அந்த சீம் அலவன்ஸ் மட்டும்தான் வித்தியாசம் வரும். இங்க வெட்டிட்டோம், அதுக்காக சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். கப் ஷேப் நல்லா இப்ப நார்மலா அந்த அளவு வேண்டாம், நம்ம ஏற்கனவே வெட்டின அளவே போதும் அப்படின்னாலும் இதுல வந்து சீம் அலவன்ஸை மட்டும் கொடுத்துட்டு நீங்க அதே மாதிரி இதை தைச்சுக்கலாம். இந்த அளவே போதும் அப்படின்னா இந்த அளவே வச்சுக்கலாம். கிராஸ்ல மட்டும் போட்டா போதும். எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். அது வந்து அவங்கவுங்க கப் ஷேப் பொறுத்து வரும். இப்போ இங்க எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 42, 43 அந்த மாதிரி பஸ்ட் வந்துச்சு அப்படின்னா இங்க எக்ஸஸா கொடுக்கலாம். பிலோ 40 நம்ம நார்மலா கொடுக்குற மாதிரியே கொடுத்துக்கலாம். நம்ம பஸ்ட் சைஸ் அப்படிங்கிறது வெயிஸ்டுக்கும் மிடில் பஸ்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறது தான் நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து பஸ்ட் வந்து 50 வருது, வெயிஸ்ட் வந்து 42 வருது அப்படின்னா அது ரொம்ப ஹெவி பஸ்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பாடிக்கு அந்த பஸ்ட் ஓகே. அப்போ நம்ம என்ன வெயிஸ்டுக்கும் பஸ்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் வருதோ அதுதான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஆனா எது தைச்சாலுமே மேக்சிமம் நீங்க நார்மலா தைக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் மொத்தமான துணியில தைங்க. இழுக்காத மாதிரியான ஆமா அதுல தைச்சுக்கோங்க. அப்படி நார்மலா தைக்கும் போது 1/2 இன்ச்சு குறைச்சுக்கோங்க. ஆமா செஸ்ட் ரவுண்டு வந்து 1/2 இன்ச்சு குறைச்சுக்கோங்க. ஆம்ஹோல் ரவுண்டும் அதே மாதிரிதான். ஆம்ஹோல் ரவுண்டு நீங்க எடுக்கிற அளவை விட ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி வச்சீங்கன்னா போதும். ஆமா இப்ப இல்ல நீங்க ரஃபா தைச்சு பழகும் போது நமக்கு இப்ப இந்த ஸ்டிச்சிங் பினிஷிங் எல்லாம் வரணும் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி துணியில தைக்கிறதே ஓகே. ஆனா உங்களுக்கு ஸ்டிச்சிங் எல்லாமே நல்லா வரும்போது நீங்க அந்த ஃபார்முலா மட்டும்தான் அப்ளை பண்ண போறீங்க. அதனால நீங்க நல்ல துணியில தைச்சாலுமே உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டா தான் வரும். ஆனா அளவு மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அளவு மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம மறுபடியும் ஒரு கட்டிங் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அந்த அளவை கரெக்ட் பண்ண முடியாது. அதனால கட்டிங்ல ஒரு 1/4 இன்ச்சுன்னு தான் சொல்றோம். அந்த 1/4 இன்ச்சுனால நமக்கு ஆம்ஹோல்ல இருந்து ஸ்லீவ்ல இருந்து எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அந்த மேல ஏத்துறது இறக்குறது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் கட் பண்றது இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதனால உங்களுக்கு 1 இன்ச் வித்தியாசம் வரும்போது எல்லாமே உங்களுக்கு டோட்டலாவே இதாயிரும். அப்போ நீங்க அந்த மெஷர்மெண்ட்ஸை மட்டும் நீங்க கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கணும். ஆம்ஹோல் இதுல நிறைய நம்ம பண்ற ஒரே மிஸ்டேக்கு மறந்து போய் ஆம்ஹோல் டீப்பா வெட்டிடுவோம். அப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது அந்த ரவுண்ட் வந்து பத்தாது. ஏன்னா இங்க டாட் பிடிப்போம் நம்ம நார்மலா தைக்கிற பிளவுஸ். அப்பதான் அது ஆம்ஹோல் ஈக்குவல் ஆகும். இதுல வந்து நம்ம டாட் பிடிக்க மாட்டோம். ஆம்ஹோலையும் நல்லா டீப்பா வெட்டிட்டோம் அப்படின்னா ஸ்லீவ் வந்து அதுல ஃபிட்டிங் ஆகாம போயிடும். அதனால வெட்டும் போது ரொம்ப இறக்கியும் வெட்டிடக்கூடாது. கரெக்டா ஸ்ட்ரெயிட் அப்படிங்கும் போது ஒரு பெனிஃபிட் என்னன்னா எக்ஸ்பெண்ட் ரொம்ப ஆகாது. அவ்வளவுதான். கிராஸா இருந்தா ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆயிடும். அதனால ஆம்ஹோல்ல மட்டும் கவனமா வைக்கணும். இப்ப இப்படி கீது வந்துச்சு அப்படின்னா தான் நம்ம இதை டீப்பா வெட்டணும்.
இதுவே டீப் தான் போது இதுல வந்து ஒரு 1/4 இன்ச்சை விட கம்மியா வெட்டினா போதும்.